வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் அருமையான வரைபடமும் விளக்கங்களும் குழிக்கணக்கினுடைய பலனையும் பார்க்க போகிறோம். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு மதுரையில் திருவிழா காலம். கண்டிப்பாக அனைவரும் எம்பெருமான் சிவபெருமானையும் கள்ளழகர் சுந்தரராஜ பெருமாளையும் அழகர் கோயிலிருந்து வர்றவரையும் தரிசனம் பண்ணுவோம். அங்கே வரைபடத்தை பார்ப்போம். சவுத் ஃபேஸிங் பிளான். அக்னி மூலை, கன்னி மூலை முன்புறத்தில் இருக்கும். ஈசான மூலை, வாயு மூலை பின்புறத்தில் இருக்கும். ஈசனுடைய கார்னரானதில் சிவன் சொத்து குளம் வளர்வதற்கு போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு அமைக்க வேண்டும். வாரிசு உண்டாகும். ரெட்டை ஆண் குழந்தை, மின்னீர் ரெட்டை ஆண் குழந்தை. 4 பசங்க, 30 வயசு பெண் குழந்தைகளுக்கு, பெண்ணுக்கும் பையனுக்கும் 4 ஆம்பளை பசங்க, பெண் குழந்தையே கிடையாது. அப்போ ஈசானத்தில் இருக்கிறதா. கிழக்கு பக்கம் நிறைய காலி இடம் இருந்தால் ஆண் வாரிசு. மொதல் ரெட்டை ஆண் குழந்தை, முன்னே ரெட்டை ஆண் குழந்தை, போனால் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை லாஸ்ட்டாக கொடுத்தார். மேற்கு பக்கம் குறைவான காலி இடம் இருக்குது. ஒருவேளை கிழக்கு பக்கம் ரொம்ப குறைவான காலி இடம், மேற்கு பக்கம் அதிக காலி இடம் விட்டால் மொதல் ரெட்டை பெண் குழந்தை, முன்னையும் ரெட்டை பெண் குழந்தை, லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஆண் குழந்தை, அதுவும் பெண் சுபாவம் உள்ளதில். வடக்கு பக்கம் நிறைய காலி இடம், எக்கச்சக்கமான பொருள் சேர்க்கை. தெற்கு பக்கம் குறைவான காலி இடம், அப்படி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு வரைபடத்தில் முதல் மாடி, சவுத் பிளானில் முதல் மாடி. தரைதளத்தில் அக்னி மூலையில் நம்ம கிச்சன் வைக்க முடியாது, வாயு மூலையில் வைக்க. அந்த வகையில் மாடிப்படி ஏறி வந்தோம்னா ஹாலு, என்ட்ரன்ஸ் அக்னி மூலையில் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலை ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் டாய்லெட்டு. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அறையினுடைய வாயுமூல டாய்லெட், அறையினுடைய வாயுமூல டாய்லெட், இந்த அறையினுடைய வாயுமூலையில் டாய்லெட். ஸோ எல்லா ரூமுக்குமே கன்னி மூலையில் கத்தையாக பணம் எண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு உண்டான இடத்துல பீரோவை வைக்கிறோம். ஸோ பொருள் சேருமா, கொள்ள ரூபா சேருமா, பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே இந்த வரைபடம் அமைச்சிருக்கோம். இது 87 குழிக்கு உண்டான பலன். 10 பொருத்தம் இருக்குது, 11 பொருத்தத்தில். ஸோ வரவு 12, செலவு 3, வயது 49. இது ஒரு பெஸ்ட்டு பிளான். ஸோ ரிஷபம், கன்னி, மகரத்திற்கு யோகம். 9, 18, 27 பிறந்தவர்களுக்கு யோகம். சரிங்க சாமி, இது 87 குழி, இதில் 95 குழி வச்சோம்னா என்ன அளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 763 சதுரடி. இது 2BHK கிடைக்கும். இது 2BHK 95 குழிக்கு என்ன பலன்? 95 குழி வச்சு கட்டினோம்னா 95 அடி தனவானாக இருப்பான். 95 குழி நல்ல பலன். 763 சதுரடி 2BHK. இந்த 95 குழியினுடைய பலன் 95 நீங்கள் ஏன் சாமி சொல்கிறீங்க 87க்கு? இது சிவபுராணம் மாணிக்க வாசகர் அருளியது. ஸோ இந்த இதில் யாரெல்லாம் இந்த மாதிரி சின்னதாக வச்சு பைக்குள்ளே வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அபாயம் இல்லையா. இதில் 95 வரிகள் இருக்குங்க. ஸோ 95 குழியும் நல்ல பலன், 95 அடியும் நல்லா இருக்குது. நியூமராலஜியில் 95 பலன் பார்த்தீங்கன்னா 9 செவ்வாயும் 5 புதனும் சேர்ந்து கிடைக்கிறது புதன். பொருள் சேர்க்கை ஏற்படுமா. இந்த சிவபுராணம் 95 வரிகள் இருந்ததை வச்சு தான் 95ஆம் நம்பரே நியூமராலஜியில் நல்லா இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக நியூமராலஜி தெரியாது, இருந்தாலும் அப்படி தான் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை வச்சு தான் அவங்க நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, ஏதோ ஒன்று சரியாக இருக்கிறத வச்சு இது நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. தரைதளத்தில் வாயு மூலையில் கிச்சன் வைக்கணும், இவ்வளோ தான். ஹால் பெரிய ஹாலு, இது உங்களுக்கு கிச்சன் பெட்ரூம். தரைதளமும் முதல் தளமும் அருமையாக அமைச்சிருக்கோம்.
ஸோ மாணிக்க வாசகர் அழுகியதில் உங்களுக்கு நமச்சிவாய வாழ்கள் நாதன் தான் வாழ்கள் யாரெல்லாம் இது பாடுறாங்களோ சிறப்பு. ஸோ குழி பலனையும் அதுக்கப்புறம் வரைபடத்தினுடைய விளக்கமையும் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். குழிக்கணக்கு, ஜாதகம், கார்னர், இன்னர், அவுட்டர் மெஷர்மெண்ட்டோடு நாங்கள் வரைபடம் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அமைச்சிருந்தீங்கன்னா சீர்திருத்தம் பண்ணி கொடுக்குறோம். இந்த வரைபடம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.